Evening everyone. நற்சிந்தனை வட்டம் வழங்கும் 1838 ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன். இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறவங்க வந்து யோக ரத்னா யோகசுடர் மிஸ்ஸஸ் இந்துவரதன் மேம், டிப்ளமா இன் யோகா பிராணிக் ஹீலர், சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட் சென்னை. வெல்கம் யூ மேம். ஸோ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களோட வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. மேம் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ. Thank you ma'am. Thank you for your introduction ma'am. கையில அஞ்சலி முத்ரா வைங்க, பிரேயர் பண்ணலாம். கையை மேலேந்து ரைஸ் பண்ணி அஞ்சலி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயதாம் பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. பிரபஞ்சத்திற்கு நன்றி, அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ன பின்னணி தலையில பின்னாடி வைங்க. அனைத்து தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நன்றி, தாய் தந்தைகளுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த கலையை வந்து நல்லபடியா இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நல்லபடியா நடத்துறதுக்கு எல்லாரும் நம்ம எல்லா குருவரோடும் இறையரோடும் நம்மளுக்கு துணை இருக்கும். வாங்க நம்ம போகலாம். நம்ம இன்னைக்கு ஸ்பெசிபிக் ஜெனரல் வார்ம் அண்ட் அந்த ஜெனரல் வார்ம் அப் அண்ட் கோஆர்டினேஷன் ரெண்டுமே செய்யலாம். ஸ்பெசிபிக் வார்ம் அப் முதல்ல செய்யலாம். முதல்ல ஜெனரலா தலையில இது லெஃப்ட்ல இருந்து ரைட் 3 டைம்ஸ் பண்ணி inhale exhale inhale exhale inhale. sorry down one மேலே இருந்து கீழ வந்து sorry inhale exhale inhale exhale again inhale exhale. பொறுமையா செய்யுங்க. அடுத்தது ரொட்டேஷன், clockwise rotation பண்ணுங்க. அடுத்தது anti clockwise. எல்லாம் 3 டைம்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி கையை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா ஃபிங்கர்ஸ் மாட்டிக்கும், ஆர்ம்ஸ் இருக்கும். ரொட்டேட் 1 2 3 1 2 3 அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி 1 2 3 நல்லா ரொட்டேஷன் 1 2 3. அடுத்தது கிளாக் 1 2 3. அடுத்தது கொஞ்சம் கால் கொஞ்சமா ஒரு ஃபீட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு காலை கிளாக் வைஸ் 1 2 3. அப்புறம் ஆன்டி கிளாக் 1 2 3. அடுத்தது நீ 1 2 3. again 1 2 3. அடுத்தது கால் 1 2 3. பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல வந்து எதுக்குமே ஸ்பெசிபிக்கா ஒரு எக்ஸசைஸ் தான் பண்றதுக்கு நேரம்ன்றது கிடையவே கிடையாது. இப்போ வார்ம் அப்பே நீங்க எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சின்ன கோஆர்டினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அப்போ வந்து அட் அ டைம் வந்து டைமும் கிச்சன் ஆகும். நம்ம செய்யக்கூடிய அந்த டியூரேஷன் எவ்வளவு 1 hour தேவையோ அந்த இது வந்து அப்படியே ஈஸியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து காலை வந்து முன்னாடி காலை வந்து என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும். அதாவது கால் வந்து இப்படி பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல போகும்போது ஹிப் வந்து லெஃப்ட் ரைட் சைடு வரும்போது பண்ணிட்டு கைய வந்து நீங்க அதே மாதிரி மசாஜ் பண்ணணும். தலையையும் ரைட் ஹேண்ட் அப்படி ஆட்டணும், வாயையும் அசைக்கணும். வாயை வந்து நம்ம கோழிக்கணும்னு சொல்றோம் இல்லையா,
இப்படி ஒருத்தர் காட்டுவாங்கல்ல அதே மாதிரி பண்ணாங்க. மூச்சையும் அதே சமயத்துல நீங்க வந்து அதே மாதிரி எல்லாமே ஒரு அட் அ டைம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு டைம் முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காட்டுறேன். பொறுமையா செய்யணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும். ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யும் போது நமக்கு அந்த எனர்ஜி நமக்கு அதுக்கு அந்த வார்ம் அப் செய்யற அந்த ஃபாஸ்டா பண்ணும்போது நமக்கு வந்து இங்க நல்லா கொஞ்சம் பேக். ஃபாஸ்டா அந்த மாதிரி இப்படி சைடுல வச்சுக்கணும். பண்ணிருந்தீங்கன்னா ஆக்சுவலா உங்க பிரீத்திங் எக்ஸசைஸும் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த 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 கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்கும். பிராணாயாமம் பண்றது இதுக்குமே நீங்க ஒன்னொன்னா நீங்க பண்ண வேண்டியது இல்லை. நீங்க ஸ்பீடா பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபுல் பார்த்து பாடியில கிடைக்கும். அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டூல் இது மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து இல்லைனாலும் பரவாயில்ல. பட் நீங்க வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளா பண்ணலாம். இது மேல ஒரு இதை ஒரு பில்ல வச்சுக்கோங்க. பில்ல வச்சுன்னா நல்லா என்ன பண்ணலாம் எல்லாமே பண்ற எக்ஸசைஸ் தான். பட் தாட்ஸ் வச்சு பண்ணும்போது சின்ன ஒரு ஐடியா தான். அப்ப நல்லா ஸ்டாண்ட் ஒரு ஒரு ஃபீட்டுக்கு அடுத்தது நம்ம வந்து நிற்கும் போது நல்லா வேலை இது அப்படியே இது பண்ணி அப்படியே ஒரு பேக்ல இல்லைன்னா யோகாசனம் செய்யறதா அப்படியே இதை செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நிற்கணும். ஸ்டூல் இருந்தாலும் சரி இல்ல சேர் இருந்தாலும் அப்படியே அதை வச்சு நீங்க அப்படியே நில்லுங்க. சேர் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணி நிக்கலாம். நெக்ஸ்ட் அதே சேர் நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் முன்னாடி போனவங்க கொஞ்சம் முன்னாடி போனது நம்மளுடைய கரெக்டா நம்மளுடைய பாடிக்கு டச் பண்ற மாதிரி வச்சுட்டு நல்லா இப்படியே இது பண்ணி பண்ணலாம். இது ஸ்டூல் இருந்தாலும் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி சேர் இல்ல சேர் இருந்தாலும் அப்படின்னு இல்ல நீங்க எதுவுமே இல்லைன்னா அப்படியே குனிங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஜ் ஈஸியா செய்யலாம். வயசுக்காரங்களுக்குலாம் முடிய முடியாது. வயசானவங்க இந்த மிடில் ஏஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டக்குனு முடிய முடியாது. பெயின் இஷ்யூ இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அது நல்ல அப்டமெண்ட் உங்களுக்கு அப்படியே நல்லா குறையும். இப்படி இருக்கும். இப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படியே பண்ணுங்க. கால் வந்து கரெக்டா பொசிஷன்ல இருக்கணும். கை வந்து இப்படி இருக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னா கையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரீதிங் இது பண்ணிருக்கோம் இல்லையா இனிமே இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷனா பண்ணும்போது எனக்கு டைம் சேவ் ஆகும். அப்படியே கையை டவுன் பண்ணிக்கோங்க.
inhale, inhale. சோ இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம புல்லு வச்சுதான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து மாப்பிங் ஸ்டிக்கோ இல்லைன்னா ஒரு ஸ்டிக் வச்சுதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஏதாவது குச்சி வச்சுக்கோங்க, இல்லை நம்ம செய்யலாம். இப்ப இந்த குச்சி வச்சு செய்யும் போது எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிக் வந்து எது வேணா வச்சு நம்ம செய்யலாம். அதுதான் உங்களுக்கு யோகாவுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளுக்கு கையில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜோ இல்லை பிகினர்ஸோ எப்படி வந்து நீங்க வந்து நீங்க செய்யலாம். இப்ப நீங்க செய்யும் போது ரொம்ப ஈஸியா பண்ணது செய்யணுன்ற ஒரு நோக்கம் இருக்கும் வழிய எதை வச்சு செய்யணும்ன்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லையா? நம்ம அது பிளெக்சிபிளா கையெழுத்தால அசைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப யோகாசனம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க உங்க டைம் ஓடிட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த ஸ்டிக் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லைனாலும் பாருங்க அதுல கையில வச்சு பண்ணுங்க. இந்த ஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நல்ல இதில் பிடிச்சிட்டு நீங்க வந்து நைஸா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா கையெல்லாம் மடங்க கூடாது. பாப்பா இப்படி போகும்போது ஆப்போசிட் சைடு உங்க கால் தொடணும். அதே மாதிரி இப்படி வரும்போது ஆப்போசிட் சைடு தொடணும். ஃப்ரண்ட்ல வரும்போது இப்படி தொடணும். சோ அதே மாதிரி பண்ணுங்க. கையில கூட ஸ்டிக் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். அதே மாதிரி நம்ம ஒண்ணு பண்ணலாம் ஸ்டிக் வச்சுட்டு. அப்ப ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் கால் வரும், லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் கால் வரும், ஆப்போசிட்ல பண்ணும்போது இப்படி வரும். அடுத்தது கையில வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டிக் வச்சு இப்படி பண்ணுங்க. டச் பண்றவங்க டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டச் பண்ண முடியாதவங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு. கையும் அசைறது, காலும் சைமல்டேனியஸா உங்களுக்கு நல்லா ஒரு அசை கொடுக்கணும். ஹிப்பும் நம்மளுக்கு நல்லா அசைது. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சோ இந்த மாதிரி எல்லாருமே பிகினர்ஸ் கூட நீங்க செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஸ்டிக்லயே பாத்தீங்கன்னா நீங்க இப்படி வந்து நிற்கணும். கொஞ்சம் வந்து முன்னாடி ஒரு காலை வந்து வச்சுக்கணும். கை இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து பெண்ட் பண்ணும்போது பின்பக்கம் இருக்கிற, அதாவது என்னோட கால் ரைட் கால் வைக்க பின்னாடி லெஃப்ட் வந்து பெண்ட் பண்ணணும். ரைட் கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணும்போது ஸ்டிக் இப்படி மேல வரணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப ஸ்ட்ரைட் பொசிஷன்ல இருக்கிறோம். இப்ப நீங்க கையும் என்ன பண்ணலாம், ஸ்டிக் இல்லைன்னா அப்படி கை மேல ரைஸ் பண்ணணும். இருக்கிறவங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப வீட்டுல ஸ்டிக் பண்ணுங்க. காலை வந்து பெண்ட் பண்ணணும். பின்னாடி இருக்கிற கால் வந்து லெஃப்ட் கால அப்படியே பொசிஷன் பேக்ல வாங்க. ஓகே, 2 3 இப்பவே உங்க ஹிப் வந்து ஸ்பைனல் கார்டு கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிறதா கொஞ்சம் பாருங்க. 4 5 இப்ப ஆப்போசிட் இந்த லெஃப்ட் நம்ம இப்ப லெஃப்ட் வந்து முன்னாடி வைக்கிறோம், ரைட் வந்து பின்னாடி வைக்கிறோம். ஓகேவா? இப்ப நல்லா பாருங்க. ரைட் வந்து ரைட் என்ன ஆகும், லெஃப்ட் என்ன ஆகும், முன்னாடி போகும். அப்ப லெஃப்ட் வந்து சாரி ரைட் வந்து பின்னாடி இருக்கும், லெஃப்ட் வந்து பெண்ட் ஆகும். முன்னாடி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. மேல கை இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5. சோ இப்ப எப்படி பண்ணியாச்சு. அடுத்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இப்படியே ரொட்டேட் பண்ணணும். இப்படியே ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உங்களால அப்படியே நல்லா ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னா எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடிஞ்சவங்க ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ண முடியாதவங்க காலை வந்து இப்படி டேப் பண்ணா கூட உங்களுக்கு போதும். இந்த கையை மட்டும் என்ன பண்ணணும், இப்படி சுத்தணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. பொறுமையா செய்யும் போது நம்மளுக்கு அந்த ஒரு செஞ்ச ஸ்ட்ரெயினே நம்மளுக்கு தெரியாது.
நல்லா ஜம்ப் பண்ணி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஸ்வெட்டிங் நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கோலை வந்து பின்னாடி ஸ்டிக்கை வந்து நல்லா பின்னாடி எடுத்துட்டு இதாசனம் பண்ற மாதிரி இங்க வச்சுக்கோங்க. காலை எடுத்துட்டு மேல இன்ஹேல் பண்ணும்போது ரைஸ் பண்ணணும். காலை முடிஞ்ச அளவுக்கு காலை நல்லா முன்னாடி வைக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்க காலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கும் போது என்ன ஆகும்? 1 கீழே இருந்து மேல ஸ்டிக் எடுத்துருக்கோம். அப்ப கை வந்து என்ன பண்ணணும்? கையை ஸ்டிக் இல்லாதவங்க கையை மேலே இருந்து கீழே எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணி லாஸ்ட் எக்ஸசைஸ் காலைல வந்து வச்சுக்கோங்க. 1 2 அப்படியே ஃபோல்ட் பண்ணு. 3 4 5 6 7 8 9 10. Opposite leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. So உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு பிரீத்திங் பண்ண எக்ஸசைஸ் பண்ணோம் தெரியும். நம்ம கோஆர்டினேஷன் பண்ணி எல்லாமே நம்ம வந்து இப்ப பண்ணிட்டோம். இப்போ அதுல எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? இப்ப இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் இப்ப இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபேஸ வந்து டார்கெட் பண்ணணும். ஃபேஸ் வந்து என்ன பண்ணணும்? அப்படியே மூஞ்ச சுருக்கி வைக்க நல்லா எவ்வளவு மூஞ்ச சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் எல்லாமே கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் எல்லாம் நல்லா ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் நல்லா ஷ்ரிங்க் பண்ணிக்கணும். இப்ப ஃபேஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்தா கூட இதை சீக்கிரமா பண்ணலாம். தனியா இதுக்குன்னு படுத்துட்டு ரிலாக்ஸேஷன் கிடையாது. அடுத்தது உங்க கை இந்த ஆர்ம்ஸ் இந்த இது எப்படி இருக்கு நல்லா டைட் பண்ணுங்க. கையை நல்லா டைட் பண்ணுங்க. கையை மட்டும் டைட் பண்ணுங்க. கை இந்த ஷோல்டர் விட்டாக்க அப்படியே டைட் பண்ணுங்க. 1 2 3 4 5
6 7 8 9 10. அப்படியே கை கொஞ்சம் ஃப்ரீயா விடும். அடுத்தது இந்த ஹார்ட் அப்டமன் எல்லாம் அப்படியே டைட் அப்படியே தான் வயிறை வந்து உள்ள நல்லா இறுக்கி நல்லா இருக்குங்க. இந்த இந்த அப்டமன் ஃபுல்லுமே நல்லா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்டிங்கே தெரியும். சின்னதா நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமும் நம்ம குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். அதனால கவுண்ட் பண்ணீங்க. ஃப்ரீயா இருக்கப்போ நீங்க ஈவன் தான் நீங்க படுக்கிறப்ப கூட நீங்க பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும். அப்படியே அடிச்சுப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு பாடி வந்து ஒரு பெரிய 1 hour ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒரு டயர்ட்னஸ் நம்மளுக்கு வர்றப்ப என்ன ஆகும்னா நம்ம அப்படியே ரிலாக்ஸா படுத்துரும். நீங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றது இல்லை, நைட்ல இது அப்படியே நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வெட்டிங்கோட அப்படியே நம்ம அடுத்தது வந்து நம்ம டை ரீஜன் டைட் பண்ணுங்க. டைட் 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 டை ரீஜனை டைட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கால் கால் ரீஜன் நல்லா காலு இந்த முக்கி இந்த இதெல்லாம் நல்லா டைட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இப்ப இப்ப என்ன பண்ணும், பார்ட் பார்ட்டா நம்ம பண்ணும். இப்ப எல்லாமே நீங்க சேர்ந்து என்ன பண்ணணும், ஃபேஸ் என்ன சொன்ன கை இந்த அப்டமன்ஸ் ஃபுல் அந்த பாடி அப்டமன் பார்ட் கை தொடை காலு எல்லாமே அட் அ டைம் நீங்க வந்து அப்படியே டைப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா டைப் பண்ணுங்க. இது ஃபுல்லா டைப் பண்ணுங்க. உட்கார்ந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க பண்ணா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே ரிலாக்ஸ்டா விடுங்க. ரிலாக்ஸ். இப்ப லாஸ்டா வந்து ஒரு லாஃபிங் தெரப்பின்றது வந்து அதுவும் ஒரு பிராணாயாமம் மாதிரி தான். சிம்பிளா பண்ணலாம். இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் காஃபி கொடுக்குறாங்க, சுட சுட கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை ஆத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்துறப்ப இப்படின்றப்ப இன்ஹேல் பண்ணணும், கீழே இருக்கிறப்ப எக்ஸைல் பண்ணணும். அதே சமயத்துல சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்க. நீங்க சிரிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவங்களுடைய கட்டிசால் இதெல்லாம் உடம்புல சுரக்கும். அப்ப வந்து உங்களுக்கு நீங்க லங்ஸோட இது கெப்பாசிட்டியும் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீத்திங் பண்றது இது ஒரு வகையதான். பாருங்க, காஃபியோ டீயோ சம்திங் ஹாட்டா ஒரு இது கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றோம், நம்ம டீ கடையில ஆத்துவாங்க, இப்படிதான் ஆத்துவாங்க. அந்த மாதிரி இன்ஹேல் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுல கூட உங்களுக்கு முன்னாடி செய்யறதுக்கு கொஞ்சம் தாட்சணியமா இருந்ததுன்னா நீங்க க்ளோஸ்ட் ஆஃப் நீங்க செய்யலாம். இது நல்லா சிரிச்சு செய்யும் போது நம்மளோட இருக்கிற இந்த அங்கங்க இருக்கிற அந்த காத்து எல்லாம் அடப்பட்ட காத்து எல்லாம் கூட நம்மளுக்கு ஃப்ரீயா வந்துடும். நம்ம வந்து இப்ப என்ன பாக்குறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேரிகோ 8/20, அதாவது ரூல்ஸ் அண்ட் பார்க்கணும். இந்த 8/20 ரூல்ஸ்ன்றது வந்து முக்கியமா நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 20% உழைப்பு தான் வந்து 80% ரிசல்ட்டை கொடுக்கும், ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு பிசினஸ் ஆகட்டும், உங்க லைஃப் ஆகட்டும், உங்க பினான்சியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வந்து அதுதான் உங்களுக்கு ரூல்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் அதான் அது பேரு பேரிகோ பிரின்சிபல் பேரு. இப்ப நீங்க என்ன பண்றோம், நம்ம ஒரு 20% சேவிங்ஸ் நம்ம வந்து எப்படியோ ஒண்ணு பண்றோம்னா நம்மகிட்ட ஒரு 100% நம்மகிட்ட மணி இருக்குன்னா அது 20% நம்ம வந்து சேவ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சில ஒரு 80% வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எக்ஸசைஸும் அப்படிதான். 20% பண்ணும்போது ஈட்டிங் வந்து 80% தான் இருந்தாங்க. 20% எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணும்போது காம்பன்சேட் ஆயிடும். அது மாதிரி பிசினஸும் அப்படிதான், ப்ரொடக்டிவிட்டி. இப்போ 20% ஆஃப் த பீப்புள் தான் நல்லா உழைப்பாங்க. அதோட இன்புட்ஸ் தான் வந்து 80% ஆஃப் த பீப்புள் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளும் வந்து நம்மளோட லைஃப்லயும் வந்து
20%, 80-20 ரூல்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். இப்ப வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப மினிமலைஸ்ட்னு ஒரு இது இருக்கு. இதுவுமே இருக்கும். மினிமலைஸ்ட்னா என்ன சொல்றேன் தமிழ்ல, குறை எல்லாமே தேவைன்ற அளவுக்கு கரெக்டான சொல்ல தெரியல. மினிமலிஸ்ட்ன்றது நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கு. இப்ப அது ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. பட் அது வாழ்க்கையிலேயே நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்னா என்ன தேவையோ அது மட்டும் வாங்கி வச்சுக்கணும். தேவையில்லாதெல்லாம் வாங்கும்போது உங்க காசும் விரயமாகும். உங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா கச்ச கச்சான நிறைய திங்ஸோட, நீங்க சில பேர் நினைப்பாங்க நிறைய திங்ஸ் வீட்டுல இருந்தாதான் நம்மளுக்கு நல்லதுன்னா. பட் அது வந்து ரொம்பவே நெகட்டிவ். உங்க பார்வை வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய பொருட்கள் மேல படும்போது உங்க மைண்ட் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இது ஆயிடுதுன்னா அது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா ஆயிடும். கச்ச கச்சா நம்ம கன்ஜஸ்டடா இருக்கும். மேடலே பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு பார்க்கணும் பிரசன்டபிளா இருக்கும். அதையே நீங்க போட்டுக்க ரொம்ப கச்சரவா வைங்களேன், உங்க மைண்ட் வந்து கிளாரிட்டியே இல்லாம உங்களால ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டா இருக்கும். கரெக்டா சொன்னா கன்ஃபியூஸ்டு மைண்டா இருக்கும். சோ அப்ப வந்து நீங்க அதனால இந்த 80-20 ரூல்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. என்னோட யூடியூப்லயே அது நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் என்ன அதுன்றது. சோ அதை நீங்க பாருங்க. இன்னைக்கு சிந்தனை குறிக்கிறது நீங்களுடைய தாட்ஸ் ஆஃப் தி டே வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அச்சத்தை விட ஆபத்தை ஒருமுறையாவது சந்திப்பது மேலானது அப்படின்றாங்க. வெற்றி பெற வேண்டும், அதாவது நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பதட்டம் இல்லாம இருக்கிறது தான் மெயினா இருக்கும். இப்ப எந்த ஒரு வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பதற காரியம் செதறும்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க ஈஸியா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸா சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம பதட்டம் இல்லாம ஒரு காரியம் செய்யறப்ப அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி நம்ம சிம்பிளா பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டா பண்ணலாம், எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு ஈஸியா முடிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டும் வரும். நீங்க பதட்டம் படுறப்போ அது ஒரு சாதாரண விஷயங்கள் கூட இருக்கும். அப்புறம் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது. நீங்க அச்சத்தை விட ஆபத்துன்றதுன்னா என்ன, ஐயோ நம்ம இது செஞ்சா வந்து பயங்கரம் இதாயிடும் அதாயிடும் இதாயிடும் அப்படின்னு நம்ம அந்த பயந்துட்டு என்ன பண்ண மாட்டோம். நம்ம வந்து கை வைக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யோகாவே இருக்காங்க. நிறைய பேர் பீப்புள் என்ன பண்றாங்க, யோகா வந்து கத்துக்கிட்டா எனக்கு இங்க பிடிச்சின்றோம் அங்க பிடிச்சின்றோம், வயசான காலத்துல அது பண்ணு அப்படிலாம் கிடையாது. அவங்க யாரும் வந்து வில்லா வளைக்கிறது தான் யோகா அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க ஓரளவுக்கு. சோ அப்போ அந்த ஒரு தடவை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா நம்ம கையில அது சில விஷயங்கள் அது பொருந்தாது. பட் இருந்தாலும் லைஃப்னு வர்றப்ப அது சில விஷயங்கள் பொருந்தாது. இதெல்லாம் வந்து ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து அந்த பயம் வந்து அப்ப நீங்க இப்ப கிளாஸ் எடுக்கணும்னா எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல எடுக்கிறப்ப எல்லாருமே ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கேமரா பார்த்ததில்லை. இப்ப நம்ம ஒரு 10 தடவை எடுத்ததுனால என்ன எடுத்து ஃபேஸ் நம்ம வந்து தெரிஞ்சிடும். சோ அப்ப வந்து நம்மளுக்கு அந்த பயம் போயிடுது. நமக்கு எப்பயுமே ஒரு வெற்றியை அடுத்தடுத்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் பழையசை விட நம்ம பெட்டரா வந்துட்டே இருக்கோம் லைஃப்ல. அதுதான் வந்து வெற்றி பெறுவது. பயத்தை வந்து நம்ம முதல்ல நம்ம போகணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே நம்ம ஜெயிச்சு வளர்க்கறதுக்கு பயம் ரொம்ப முக்கியம். சோ இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்ப ப்ரேயர் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்து அஞ்சலி முத்ரா கையில வச்சுக்கோங்க. நல்லா அவங்க ஷோல்டர் வந்து நல்லா அப்படியே வைடானா இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் வைடான, இவ்வளவு நேரம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கோம்னா ரிலாக்ஸேஷன் எல்லாம். சோ அப்படியே வைடான வச்சுக்கோங்க. கையில அப்படியே வச்சுக்கோங்க. அஞ்சலி முத்ரா வைங்க. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। நன்றி. தந்தைக்கு அனைவருக்கும் இந்த உடலை கொடுத்த தந்தைக்கு நன்றி. அனைத்து இறைவனுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்த NCV மற்றும் பிரபஞ்சம் அனைத்திற்கும் நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் இந்த பயிற்சி எனக்கு கொடுத்து இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்ததுக்கு அனைத்து குருமார்கள், NCV மற்றும் இந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடம் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவு அருமையா இருந்ததுங்க மேடம். நீங்க சொன்ன ஒரு ஹிண்ட்டும் இவங்க எடுத்துக்கணும். ஒவ்வொரு முறை நீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் தேவையானது மட்டும், இந்த முறை பாருங்க, தேவையானது மட்டும் வாங்கிக்கோங்க. அன்னெசரி திங்ஸ் எல்லாம் வாங்க வேணாம், டென்ஷன் மாதிரி இருக்கும். இது லைஃப்ல எல்லாத்துக்குமே நம்ம
தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். எக்ஸலன்ட் செஷன் மேடம். காட் பிளஸ் யூ வணக்கம் மேடம். வணக்கம் இந்து மேம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம், நீல் ஆயில், நிறை செல்வம், உயர்புகை, மெஞ்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்காலமுடன், இந்த என்சிடிஎம் அனைவரும் வாழ்காலமுடன். சந்தோஷம் சந்தோஷம். உங்க இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்தீங்க. நீங்களும் கிரியேட்டிவிட்டியை நிறைய கொண்டுட்டு வரீங்க. வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இது போல ஒரு சிந்தனைகளும், அதே போல நீங்க கொடுக்குற தகவல் எல்லாம் பிராக்டிக்கல், ரொம்ப பொருத்தமான ஒரு தகவல். அதாவது பயந்து பயந்து வர்றதை விட தைரியமா குடிச்சு பாருன்ற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு எங்களை போல அனுபவஸ்தர்களுக்கு பட்டு கெட்டுன்ற மாதிரி அனுபவம் பெற்றது. அது போல நிறைய விஷயத்த நாங்கெல்லாம் அனுபவம் பெற்றிருக்கோம். நல்ல தகவல், இளைஞர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Thank you, ma. Thank you, ma. Thank you, ma'am. Thank you, ma. Thank you, ma. Good evening, ma'am. ma'am. Super session, ma'am. Very nice. Thank you very much. உங்க இதுல நான் கத்துக்கிட்டது வந்து 20% நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்றது நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபியர், அந்த பயம் வந்து நம்மள வந்து சக்சீட் பண்ணாம விடும். அதனால நம்ம வந்து பயத்தை எடுத்துடணும் அப்படின்றது நான் இன்னைக்கு உங்க செஷன்ல கத்துக்கிட்டேன். தேங்க்யூ மேம். அது நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சு ஸ்டிக் யோகா வச்சு செஞ்சு சொல்லி கொடுத்தீங்களே, அதுவும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃப்ரம் ஈச் டீச்சர் ஹூ கம்ஸ் இன் என்சிவி, நான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நான் ஒவ்வொரு புதுசா என்னை வந்து கத்துக்கிட்டு என்னை நானே மெருக்கி எடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ என்சிவி, தேங்க்யூ பாலன் சார், தேங்க்யூ கலைச்செல்வி மேம், அண்ட் தேங்க்யூ ஆல் தி டீச்சர்ஸ் ஆஃப் என்சிவி. வாழ்க வளம். குட் ஈவினிங் மேம். கிரிஜா முருகன். இந்த செஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, செய்யறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுடைய சஜஷன் அது நல்லா இருந்துச்சு. எப்பவுமே நீங்க வந்து அதை கொடுத்துட்டே இருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. பண்ணிக்கலாமா பாஸ்கர் சார்? எஸ் மேம். காலம் கருதி நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.